அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபானாண்ணா. உங்களோட முயற்சியால் தான் நான் இந்த காசு எடுத்தேனாண்ணா. எனக்கு 2 வருஷத்துக்கு போனஸ் காசு கிடச்சிட்டு 240 ரூபா வரைக்கும் எனக்கு தந்துட்டேன் மாமா காசு. ஆனால் மிச்சம் போராடி தான் எடுத்தேண்ணா அல்லாண்டு. ஆனால் அது மிச்சம் உதவியும் கூட இதுதானாண்ணா. உங்களோட வீடியோக்கள் இதில் பார்த்து அதால் தான் நான் எடுத்தேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நான் எடுத்துட்டேன். எனக்கு 240 ரூபா 2 வருஷத்துக்கு காசு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோக்களை மெக்காக்களுக்கும் பகிர்ந்து கொண்டு பார்த்து எடுக்க சொல்லுங்க. ஆனால் நான் 15 நாளைக்கு பிறகு 17 நாளைக்கு பிறகு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த 17 நாளையெல்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளை ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு 6-7 மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தேன். நான் அல்லாண்டு எனக்கு கிடைச்சிட்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். 500 தினார், 350 தினார், 250 தினார் கொடுப்பனவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல் இதில், குறிப்பாக உங்களுக்கு நான் தரக்கூடிய தகவலில் மெயினான தகவல் என்னென்னா, வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் மற்றும் சாரதிகள், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 2 வருஷம் முடிச்சிட்டிங்களா, அல்ல முடிக்கிற காலகட்டத்தை நெருங்கிட்டீங்களா? எப்போ முடிக்கிறீங்க? வார மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் உங்களுடைய 2 வருடம் பூர்த்தி ஆகுதா? 2 வருட காலம் பூர்த்தி ஆகிறதுக்கு சரியாக ஒரு மாதம் அல்லது ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும்போது உங்களுடைய கஃபீலுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட்டமிடுங்க. ஏன்னா இந்த பாருங்க, 2026 1ஆம் மாதம் 28ஆம் தேதி 1ஆம் மாதம் 28ஆம் தேதி அக்காமா முடியுது. இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் 18ஆம் தேதி. ஒரு 10 நாள் இருக்கும்போது 15 நாள் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சில வீடுகளில் சத்தம் இல்லாமல் டிக்கெட்டை போட்டு கொண்டாந்து உடனே நாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. எந்த ஒரு கதையும் இல்லை. வாராங்க, டிக்கெட்டை போட்டாச்சு, நீ ரெடி பண்ணு, சாமான் ரெடி பண்ணு, டிக்கெட் போட்டாச்சு, இதெல்லாம் திகதி ஃப்ளைட் உனக்கு போகணும். சரியாக நாளைக்கு அல்லது நாளை அன்னைக்கு ஃப்ளைட்டை வச்சுட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் 2 வருஷம் முடியாமல் போனஸுக்கு அப்ரூவல் பண்ண முடியாது. அமால மன்சிலியாவில் போட்ட கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வரும். ஏன்னா 2 years நாட் கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய ப்ராசஸிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அந்த ப்ராசஸிங் கட்டாயமாக ஒரு 2 வருடத்துக்கு 2 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி அனுப்ப பார்க்குறாங்கன்னா கூட போனஸை கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை, இல்லை 1 வருட காலத்துக்கு 1 மாதத்துக்குரிய போனஸை சரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. அதை பற்றின தெளிவுபடுத்தல் நான் விரைவில் தாரேன். அது ப்ராசஸிங் ஆகின பிறகு இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்படியான சூழலில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, டிக்கெட்டுக்குரிய காசையும் தங்களுடைய பணத்திலேயே பிடிக்கிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, டிக்கெட்டு காசையும் அவங்களுடைய சம்பளத்திலேயே போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. 2 வருடம் முடியாமல் போனஸ் எடுக்கலாது. ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும்போது இவங்க டிக்கெட்டெல்லாம் நம்ம காசில் போட்டு அனுப்பவே முடியாது. எப்படியுமே நம்ம இந்த கால பீரியட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா, ஒரு மாதம் தான் இருக்குது நாட்டுக்கு போகிறதுக்கு, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க எங்களுடைய சம்பளத்தை முழுசாக தந்து போனஸும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடு நடக்குது. 2 வருஷம் முடிஞ்சால் ஒரு நாள் நேற்றே முடிஞ்சிருச்சு, இல்லை இன்றைக்கி தான் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுன்னா கூட போனஸ் தந்து தான் ஆகணும். அப்படி இல்லாமல் நாள் கொஞ்சம் 2-3 நாளோ அல்லது ஒரு வாரமோ 1 மாதமோ முந்தி இருந்தால் தான் கொஞ்சம் சிக்கலாகுது. மற்றபடி டிக்கெட்ன்றது எங்களுக்கு தந்தே ஆகணும், பயணச்சீட்டு தந்தே ஆகணும். தயவு செய்து உங்களுடைய கஃபீல் இந்த மாதிரி டிக்கெட்டும் உங்களுடைய சம்பளத்தில் போடுறாங்கன்னா தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு டிக்கெட்டை நீங்கள் உங்கள் காசில் போடுங்க, எனக்கு முழு சம்பளத்தையும் கொடுங்க, இல்லைன்னா நான் எம்பசிக்கு போவேன் அப்படின்னு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய டிக்கெட்டை உங்கள் பணத்தில் போட்டு அனுப்பிட்டாங்கன்னா அந்த டிக்கெட்டோடைய இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி டிக்கெட்டுக்குரிய பேமெண்ட், இந்த இப்படி பட்டுச்சீட்டு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் கஃபீல்,
அந்த பற்றுச்சீட்டை கொடுத்தாங்கன்னா அந்த பற்றுச்சீட்டை மறக்காமல் எடுத்துக்கோங்க, டிலீட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இந்த இருக்கிற இந்த பற்றுச்சீட்டை இதை டிலீட் பண்ணாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாட்டில் நீங்கள் போய் இறங்கின உடனே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பீரோவில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து இத்தனை வருடம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய கஃபீல் எனக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்ச பிறகும் எனக்கு வந்து என்னுடைய போனஸ் சம்பளத்தையும் தரல. 2 வருஷம் முடியறதுக்கு இத்தனை நாள் இருக்கும்போதே என்னை வந்து நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என்னுடைய சம்பளத்தில் தான் அவங்க வந்து டிக்கெட்டும் பண்ணினாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கேருந்து உடனடியாக எம்பசிக்கு உங்களுடைய கஃபீலுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஒன்று போடுறதுக்குரிய கம்ப்ளைண்ட் ஒன்று அனுப்புவாங்க. அது அமால மன்சிலியாவுக்கு தெரிவித்து அதுக்கு பிறகு கஃபீலுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டோ அல்லது அவருக்கு பணிப்பெண் எடுக்க முடியாத மாதிரியோ அல்லது உங்களுடைய அந்த டிக்கெட் பணத்தை சரி மீட்டு தரத்துக்குரிய ஏற்பாடு பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை டிக்கெட்டை மறக்காமல் வச்சுக்கோங்க. டிக்கெட்டும் பேமெண்ட் பண்ணினா அந்த அந்த ரிசிப்ட் தான் முக்கியம். அதே போல் இந்த பாருங்கள், அரசு நிறுவனங்களில் மேற்பார்வை மற்றும் தலைமை பதவிகளுக்கு சிவில் சர்வீஸ் கமிஷன் நிதி சலுகைகளை அங்கீகரிக்கிறது. அமைச்சின் துணை செயலாளருக்கு 500 தினாரும் உதவி துணை செயலாளருக்கு 350 தினாரும் மற்றும் பணி நியமன காலம் முழுவதும் இயக்குநர்கள் ஜெனரல்களுக்கு 250 தினாரும் கொடுப்பனவாக வழங்குகின்றன. அரச ஊழியர்கள், அடுத்தது அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான உயர் மட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு உட்பட கொடுப்பனவு அப்படின்றது இந்த அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ரெகுலராக அவங்க கொடுக்க வேண்டிய அந்த கொடுப்பனவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய இந்த வீட்டு தொழிலாக அவங்களுடைய கக்கா போனத்தை கழுவுறதுலேருந்து அவங்க தின்ற குடிக்கிறதுலேருந்து பேல்ற பாத்ரூம் வரைக்கும் சொல்ல போனால் அவங்களுடைய வீட்டையே நாம தான் ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 7-8 தெருக்கு நாரும் ஒரு பணிப்பெண் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு வருஷம் போணுச்சுன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை பச்சையாக சொல்ல போனால் தன்னுடைய குண்டியை கூட கழுவ தெரியாத இவங்கெல்லாம் தொழிலாளர்களை மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழலில் நடத்துகிறாங்க அப்படின்றது தான் மிகவும் வேதனையான ஒரு விடயம். இந்த மாதிரியான சூழலில் தான் எங்களுடைய தொழிலாளர்களுடைய நிலைமை போயிட்டு இருக்குது. ஆனால் இதே அரச ஊழியர்கள்லேருந்து தனியார் நிறுவனங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த கொடுப்பனவு அப்படின்றத அங்கீகரிக்கிற இந்த அரசாங்கம் ஏன் எங்களுடைய தொழிலாளர்களுடைய இந்த கொடுப்பனங்களை பற்றி சரியான ஒரு பப்ளிஷிங் ஒன்று பண்ணுறாங்க இல்லை. அதுதான் மிகவும் வேதனையாக இருக்குது. பாருங்கள், எல்லா செய்திகள்லையுமே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி போடுறாங்க. இந்த செய்திகளை நான் இது அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில், ஹைலைட் பண்ணி போடுறாங்க எல்லா செய்திகள்லையுமே. ஆனால் இந்த வீட்டு தொழிலாளர்களுக்குரிய கொடுப்பனவு அப்படின்றது மட்டும்தான் புறக்கணிக்கப்படுது. அது ஏன் அப்படின்றது தான் தெரியலை. மிகவும் வேதனையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. நிறைய பேர் இந்த நாட்டுக்கு போகும்போது அவங்களோட அந்த 2 வருட காலம் பூர்த்தி ஆகக்கூடிய சூழல்லையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கொடுப்பனவு கிடைக்காம போகிறது மிகவும் வேதனையாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் தெரியலை, பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய போராட்டம், போனஸுக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு நிறைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து இந்த இப்போ தான் அவங்களுடைய மெசேஜுக்குள்ளே நான் போகிறேன். அவங்க போனஸ் எடுத்ததை இப்போ நான் சொன்னேன் வீடியோ ஒன்று முடிஞ்சால் போடுங்கன்னு போட்டிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபானா, உங்களோட முயற்சியால் தான் நான் இந்த காசு எடுத்தேனா. அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபானா, நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஆயிஷா மிஸ்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கட்டாயம் நியூஸ் இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணி ஆகணும். உண்மையிலேயே சில நேரங்களில் தூதரகத்துடைய உதவியால் இந்த போனஸ் எடுக்க முடியுது. ஆனால் எல்லா நேரமும் எல்லாருக்குமே கிடைக்கிறதுல காரணம் என்ன, எல்லாருமே சிலர் முயற்சி பண்ணுறதும் இல்லை, சிலருக்கு அந்த சந்தர்ப்பம் அமைதும் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து காலம் குறுகியதாக இருக்குது. நாளைக்கு டிக்கெட்டை போட்டுட்டு இன்றைக்கி போனஸை கேட்டு அமாலமன்ஸில் எவ்வளோ கேஸ் போட முடியுமா? முடியாது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் 2 வருஷம் முடிகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடியோ உங்களுடைய கஃபீல்கள் என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, உங்களை மெதுவாக பேக்கப் பண்ணி அனுப்புகிற நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் அவதானிச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் பணத்தில் டிக்கெட் போட்டால் நான் சொன்னதை மறக்காமல் செய்யுங்க. தயவு செய்து ரொம்ப கவனம்.
இந்த வீடியோவையும் கடைசியில் வரதை பாருங்கள்.